கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களும் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், சாத்தானுடைய இருளின் அதிகாரத்துக்குள்ளாக இருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கி தம்முடைய சொந்த ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். உதாரணமாக இந்த உலகத்தை நான் பார்க்கும் பொழுது சாத்தானானவன் ஆகாயத்து அதிகாரப்பிரிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்தகாரத்து லோகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல அதிகாரங்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடியதான சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்குவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மேல் வைத்த அன்பினாலே, நம்மேல் வைத்த தயவினாலே நம்மை மீட்பதற்காக, நம்மை தம்முடைய சொந்த ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்காக அந்த இருளின் அதிகாரத்திலே இருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து, அவர் மூலமாக சிலுவையிலே பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வைத்து, அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நமக்கு மிக பெரிதான ஒரு விடுதலையை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை தேவன் கொடுப்பதற்காக, நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பங்காளிகளாக வாழ்வதற்காக இருளின் அதிகாரத்தில் இருக்கிற நம்மை கிறிஸ்துவ இயேசுவின் மூலமாக விடுதலை செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்மையே பலியாக கொடுத்தார். தம்மையே சிலுவையில் என்ன செய்தார்? அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். அவருடைய அர்ப்பணிப்பின் மூலமாக, அவர் செய்த தியாகத்தின் மூலமாக நமக்கு சாத்தானின் பிடியிலிருந்து மிக பெரிதான ஒரு விடுதலை நமக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை. அவர் சொந்த சமாதானத்தையே நமக்காக வைத்து போனவர். ஆகவே அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனானவர் நம்மை இந்த உலகத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு இன்று வரையிலும் இந்த உலகத்திலே நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் அளவுக்கும் நம்மை அவர் கைவிடாதவராக, நம்மை நேசிக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடியவராக, நம்மோடு நிழலாய் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஆகவே அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனானவரை விசுவாசிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவைகளை உணர்ந்து நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக தேவன் நம்மை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு விருப்பமானவர்களை செய்து, அவருக்கு பிரியமானவர்களை செய்து, நாம் இன்னும் அதிகமான நிலைமையிலே தேவனை மகிமைப்படுத்துகிற மக்களாய் காணப்பட வேண்டுமே ஒழிய அவருக்கு துக்கத்தையோ வேதனையோ கொடுக்கக்கூடியவர்களாக ஒருபோது நாம் வாழக்கூடாது. ஆகவே கர்த்தர் இந்த உலகத்திலே மற்ற எல்லாரையும் விட நம்மை நம்பி நம்முடைய கரங்களிலே ஊழியங்களையும் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். அவைகளை சரியாக நாம் நிறைவேற்றி கர்த்தருக்கு மகிமை செலுத்த நாம் கடனாளிகளாய் காணப்படுகிறோம். ஆகவே அந்த கடன்களை நிறைவேற்றுவதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்மை விடுதலை செய்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும்.
அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக தயாராக இருக்க வேண்டும். அதற்காக நம்மையே நாம் கிருபாதார பலியாக தேவன் எப்படி ஒப்புக் கொடுத்தாரோ அதே போல் நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் ஜீவித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து அவருக்காக உழைப்போம், அவருக்காக வாழுவோம், அவருக்காக பிரயாசப்படுவோம். நம்மை விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருக்கு மன சந்தோஷத்தை கொடுத்து நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவோம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.